பிரைஸ் லார்ட். சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பார்கள். இந்த சங்கீதத்தை எழுதின தேவ மனுஷன் சொல்றாரு, சீயோன் பர்வதத்தை குறித்து இங்கே ஆணித்தரமா எழுதுகிறார். இஸ்ரவேல் தேசத்திலே சீயோன் பர்வதம் என்கிற ஒரு பர்வதம் இருக்கிறது. அதை தான் இங்கே இவர் சொல்லுகிறார். அது இதுவரைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாகியும் அந்த பர்வதம் அசையாமல் இருக்கிறது. அதே போலதான் கர்த்தரை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல இருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், சுகமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசுவை நம்புங்கள். சீயோன் பர்வதம் எப்படி இதுவரைக்கும் நிலைச்சிருக்கிறதோ அதை போல நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். உங்கள் சந்ததி நிலைத்திருக்கும், உங்கள் குடும்பம் நிலைத்திருக்கும், உங்கள் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.